ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்த வீடியோ என்னன்னா, பிளட்டி பக்கர் படத்தோட ப்ரொமோ வீடியோ விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கவின் நடிக்கிற படம்னு நினைக்கிறேன். நெல்சன் நடிக்கிறாங்க எப்படின்னு தெரியல. பட் நெல்சன் ஆக்சுவலி நெல்சன் படத்துக்கு வர ப்ரொமோ வீடியோஸ் இருக்கு, அதே மாதிரி தான் எனக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோஸ்லாம் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஃபேனே சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இதுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது நெல்சன் எடுக்கிற படமா, நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணுற படமான்னு தெரியல. ஏன்னா டைரக்டர் பை சிவபாலன் முத்துக்குமார்னு போட்டிருக்கு. ஸோ மேபி ப்ரொடியூஸ் பண்ணுற படமாக இருக்கலாம். அதே மாதிரி கவினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சீரியஸாக ஒரு சில படங்கள் தான் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஒரு சில படங்களுமே பேர் சொல்கிற மாதிரி படங்களை அந்த கதையை சூஸ் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது உண்மையிலே செம்மையாக இருக்குது. அந்த வகையில் இன்னும் நெல்சன் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, கவின் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கைஸ். இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோமோ வீடியோ ஆக்சுவலாக 4.5 நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குங்க. So 3, 2, 1, go. நான் தலை நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற. எப்போ வரேன்னு சொல்லி டேய் நெல்சன் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. கல்யாணத்துலேருந்து லேட்டாக வர நீ. ஜஸ்ட் மேரேஜ் தலை, கப்பல் கொளுத்தலாம் இருக்கும்ல, அதோட உங்கள் வீட்டில் சேரவானா சொல்லிக்குது, அதெல்லாம் ஏமாத்திட்டு வரவானா? டே சிவபாலன், நீ என்னடா எங்கே உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்டில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் போலியா? இதோ கவினுக்கான்ல, அவனு தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேண்ணா. ப்ரொடியூசரா? டேய் இங்கே சோறு எடுத்தியா? எங்களுக்கே துரோகம் பண்ணுறியா? நீ வெளில போய் ப்ரொடியூசர் தானே, தலை கோச்சிக்காது. நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணா எங்கே வேணா போய் பண்ணிட்டு போகிறான். என்ன கோத்து வர்றியா நீ? தலை கொன்றும் ஒன்று. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன்தான். என்கிட்ட எது அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசா? ஏதாவது பேசணும்னு பேசாதியா? டேய் அந்த லுக் மட்டும் சொல்லியா? தலை ஒரு லுக் மட்டும் சொன்னான், பயங்கரமாக இருக்கும். இல்லை அது என்ன லுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குண்டா, உன் லுக்கே சூப்பராக இருக்குது. இந்தா கவினை போ, கவினை தெரியாம நீங்க பாட்டுக்க கூட்டின்னு போய் டீ வாங்கிட்டு கூட்டின்னு போ. எல்லாம் என்ன உட்கார வச்சு பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? போய் பாக்கெட் இல்லாத டவுசராக போட்டு வரேன். ஏதோ பேசி பேசி அவரை அமுச்சு விட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? செக் புக் எடுத்துட்டு வர போய்க்கிறாரா? ஒரு பொடி தேர் கச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கறக்கணும். கத்தாதீங்க, கேட்டுற போது. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. லுக்கு மாற்றி கூட்டினா போ. கவினை பக்காவா ரன்வீர் கபூர் மாரி இருக்கணும். இது கரெக்டாக வந்துடணும்டா. என்ன ரெடினே? என்னன்னே புரியலையே. ரயில் கொள்ளையர் மாதிரி போகிறானுங்க. என்ன பண்ண போகிறானுங்க இத்தனை பேர் உள்ள போய்? லுக் டெஸ்ட் என்ன சும்மாவா? எப்படி சும்மா? மெசேஜ் வந்து ஸ்டுடியோல எப்படி படுத்திருக்காரு சரியா? கேட்குறானுங்க, என்ன செலவு பண்ணுறானுங்கன்னு புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஒரு வேலை படத்தை எடுத்து முடிச்சிருவானுங்களோ? அங்கே பாரு, காஸ்டியூமர் கேரளாலேருந்து வந்துக்கிறாரு, மேக்கப் மேனு பாம்பேலேருந்து வந்துக்கிறாரு, ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்டிலேருந்து வந்துக்கிறாரா? ஆமாம். அக்கில் காட்டி அண்ணா பிளஸ் மீனே பத்தியா இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவி, இவ்வளோ நேரம் உயிரை குத்தவனுக்காக பேசியிருந்தா அவர் காலைல மட்டும் வந்துட்டு போகிற. எனக்கு என்னன்னா இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏஜிவாணி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல. அவன் அந்த மாரி வருவானா இல்லை பத்தான் ஷாருக்கான் மாரி வருவானா எனக்கே குழப்பமாக்குது. நீ வேற எங்க நோண்டி நேக்குற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிட்றாங்க வா வா போலாம் தல. லுக்கு ஃபயராக இரு. எங்கே போகிற? அப்படி ஏன் அப்படி போகக்கூடாது, சர்ப்ரைஸ் இல்லை. இரு. என்ன ரெடினே ஓவராக பண்ணுற? கவின் தானே, அவனை பொம்பளை கட்டப் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் அம்மனை கட்டப் மட்டும்தான் பாக்கி. நல்லா தானே இருக்கும். வேற லெவலில் இருக்கும் தலை. இப்போ வரப்போகிறான் பாரு. டேய் அப்படியே பிடிச்சிக்கிறேன், ஓடிட்டுங்கடா. ஏன் டேய் இதான் லுக்கா? சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்களே. நெல்சன் பிரசன்ஸ் ப்ரொடியூஸ் தான்.
சத்தமே வரக்கூடாது. பிளடி பெக்கர். ரெடின், ம் இந்த கவினை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? எங்கள் ஆந்தம் சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. அப்படி தானே தோணுது. ம் ஆனால் நம்ம மொட்டைக்கு பார்த்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னலில் பிச்சை எடுக்கிற மாதிரி தோணியிருக்கு. தாட் ப்ராசஸ் புதுசாக இல்லை, பண்ணலாமா? ஓன் தாட் ப்ராசஸ் புதுசாகுதே. ஆ, டேய், அந்த விக்கு, அந்த மேக்கப் செட்டு, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு? ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அட்டிங் பிளட்டி பேக். நைஸ். செம செம. செம செம. கவினை இப்படி ஒரு லுக்கில் நான் சத்தியமாக யோசிக்க கூட இல்லை. என்ன இப்படி மாத்திட்டீங்க? அந்த ஆளு அந்த ஒரு லுக்கில் ஒரு கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஏ அவன் ஒரு செகண்ட் எனக்கு கடைசி விவசாயி விஜய் சேதுபதி நான் மைண்டுக்கு வந்துட்டு போயிட்டோம். சைடில் அப்படியே பாட்டு பாட்டாக காமிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல அப்படியே விஜய் சேதுபதிலாம் வந்துட்டு போயிட்டாரு கடைசி விவசாயி படத்தில் கேட்டப்பில். ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் லுக் போட்டப்போ அப்படிதான் இருந்துச்சு. எக்ஸாக்டாக ஞாபகம் இருந்துச்சா பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட என்ன ஒரு 4-5 சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி மேலே பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஃபீல் இதில் அப்படியே இருந்துச்சு. மனுஷன் கதையை அதான் சொன்னேன், எப்படிதான் கதையை செலக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலப்பா. செம்ம. இது படமும் அவர் கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இப்போ வந்துருக்கிற இது முன்னாடி இப்போ ட்ரெய்லர் வந்துச்சு, ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர். பா ஆக்சுவலாக நான் ரியாக்ட் பண்ணலை, பட் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த ட்ரெய்லரு. அதான் அந்த கதையை சூஸ் பண்ணுற விதம், டைரக்டர் அந்த கதை எழுதுறாங்க வேற வேற மாதிரி கேட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ஸ்டார் படத்தை கூட ஓகே, அது ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்துட்டு உழைக்கிறதுக்காக சென்னை வந்துடுறான். அது ஒரு மிடில் கிளாஸ் பையன், அது அப்படியே ஆக்டாக இருந்துச்சு. அது வரைக்கும் ஓகே. ஒரு பிச்சைக்காரருக்கு எப்படியா யோசிச்சிங்கன்ற மாதிரி இருக்கு. இந்த உண்மையிலே நெல்சன் சொன்ன மாதிரி தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வழக்கமாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.